ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் தான். அது நம்ம கண்டென்ட் ரைட்டிங்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து வீக்லி 10,000 பே பண்ணுறாங்களா, எப்படி என்ன எது ஃபுல் டீட்டெயில் ரியலாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? என்ன கம்பெனி, நம்ம பே பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து யாராவது ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதுன்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு 1000 to 2000 வரைக்கும் பே பண்ணால் கூட கிடைச்சா ஜாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்கீங்க. பட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நான் சொன்னது ஒன்று தான், நீங்கள் வந்து பே பண்ணாமல் பண்ணுறாதான் நீங்கள் எந்த ஜாப்னாலும் ட்ரை பண்ணுங்கள், நம்மளோட எஃபெக்ட் மட்டும் தான் போகும். பட் பே பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ பே பண்ணாலே இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ண வச்சுட்டு அவங்க வந்து அதுக்கடுத்து நம்மளை வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்களா என்னன்றது நம்மளால் சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டிங் சொல்லிட்டு ஒரு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இது என்ன அப்படி பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஒரு புக்கு வந்து நம்மளுக்கு கொரியர் பண்ணுறாங்க. இந்த கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒரு இனிஷியல் பேமெண்ட் நம்ம பே பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி 1000 to 2500 வரைக்கும் பே பண்ண சொல்கிறாங்க. இவர் வந்து 2500 பே பண்ணியிருக்காரு. பே பண்ணோடனே அடுத்த நாள் ஹாஃப் டே டோட்டல் வந்து நம்ம 6 days கொடுக்குறாங்க டைம் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி மதியம் நம்ம கைக்கு வந்து சேருது அப்படின்னா, அந்த மதியத்துலேருந்து நம்ம 6 days வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ 6th டேயில் நம்ம வந்து சென்ட் பண்ணணும், சரிங்களா? அது 11 o'clock மார்னிங் ஸோ சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன முடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புக்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 பேஜோட வருது, சரிங்களா? அந்த எப்படி அந்த புக் இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், 100 பேஜோட வருது. ஸோ அந்த 100 பேஜ் வந்து நம்ம வந்து ஒரு பேஜை வந்து நம்ம A4 ஷீட்டில் எழுதணும் அப்படின்னா 4 page to 5 page வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துக்குது. ஸோ 100 பேஜுக்கு அப்படின்னா 400 to 500 வரைக்கும் எடுக்கும். அது ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து. ஸோ இதில் என்ன ரூல்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 பேஜ் வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 தரேன்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, 400 பேஜ் நீங்கள் வந்து எழுதணும் வித்தவுட் மிஸ்டேக். அவங்க ரூல்ஸ் என்ன வைக்கிறாங்கன்னா, கர்சிவ் லெட்டர் எழுதக்கூடாது. இது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அழகாக வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் இருக்கும். கர்சிவ் லெட்டர் எழுதக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து டோட்டலாகவே 13 இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 20 to 30 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா சேலரியில் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ரூல்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிங்க. அவங்க வந்து சொல்லிடுறாங்க, நான் வந்து நான் செகண்ட் பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு செகண்ட் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் உங்கள் அமௌண்ட் சொல்கிறாங்க. பட் நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கணுமே ஃபஸ்ட்டு, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, நம்மளுக்கு 400 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 பேஜில் மினிமம் நம்மளுக்கு ஒரு 5 பேஜுக்கு ஒரு 5 errors வச்சுட்டா கூட, ஒரு 3 errors வச்சுக்கிட்டா கூட யோசிச்சு பார்த்துக்கோங்க எரர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 100 பேஜ் முடிச்சிருக்காரு. 100 பேஜ் முடிச்சுட்டு செக் பண்ணும்போது இவருக்கு 30 errors கண்ணுக்கு இவருக்கே தெரிஞ்சிருக்குன்னா, அப்போ அவங்க எவ்வளோ கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எரரை வச்சு அவங்க வந்து 30 மேலே போச்சு அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட்டு வாங்க மாட்டாங்க. அதேமாதிரி டிலே ஆச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 o'clock சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 11 o'clock நம்ம சென்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணலைன்னா அவங்க நம்மளே வச்சுக்கணும். அடுத்த ப்ராஜெக்ட் கிடையாது, உங்களோட இனிஷியல் பேமெண்ட் வந்து பே பண்ண மாட்டேன்னு ரூல் சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஈஸியாக தானே இருக்குது பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம ஒரு நாளில் ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணால் கூட நம்ம பண்ணிடலாம்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. பட் இவர் 100 பேஜ் ஒரு எழுதுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு 2 days டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து 2 to 3 days சொன்னாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அப்போ 6 days நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணுறதுனால நமக்கு எரரும் வர சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த புக்கை எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த இதை வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல், அதுவும் நம்ம வேகமாக எழுதணும்னு நினச்சா கூட மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படினாலும் நம்மளுக்கு பிரச்சனையாகுது. ஒன்று மிஸ்டேக் வரும், அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 80 pages சாலிடாக நம்ம முடிச்சிடலாங்க அந்த புக்கில். மீது அந்த உள்ள 10 to 20 pages வந்து நம்ம கண்டிப்பாக முடிக்க முடியாது, அந்த லாஸ்ட் டைமில் முடிக்க முடியாது. ஸோ நம்ம சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பே பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே முடிக்க முடியல. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ண மாட்டோம், நீங்கள் ப்ராஜெக்ட்டை கரெக்டாக கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் இப்போ நிறையா போயிட்டுருக்கு, நிறைய சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். யாருமே பே பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடாதீங்க. 2500 பே பண்ணி நம்ம எஃபெக்டும் போட்டு ஒரு 10 to ஒரு 20 days நீங்கள் வந்து 10 to 20 days நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம வந்து பண்ணாமே இருந்துடலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்னு சொல்லி
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே மிஸ்டேக் இல்லைன்னு காட்டிக்கிறாங்க, பட் பேமெண்ட்டும் வாங்கிக்கிறாங்க, நம்மகிட்ட எஃபெக்டாக வாங்கி கடைசியில் நம்மளோட பணமும் போயிட்டு நம்ம எஃபெக்ட்டும் போயிடுது. இதான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் ரியலி இருக்குது, பட் பாருங்கள் 100 பேஜ் வரைக்கும் எழுதியிருக்காங்க, பட் எந்த இதுவுமே இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம வந்து உட்காந்து எழுதுனா எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு, அது நம்ம கர்சிவ் லெட்டர் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வந்து முடிக்க முடியாது. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்து பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பே பண்ணி எடுக்கிற கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்காங்க, சரிங்களா. அவங்க மேலே மிஸ்டேக் சொல்லாத அளவுக்கு நடந்துட்டு நம்மகிட்ட பேமெண்ட்டை வாங்கிடுறாங்க, சரிங்களா. ஸோ பார்த்து பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து வேறு ஜாப் வந்து இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஆல்ரெடி சொன்ன ஜாப்லாம் போயிட்டுருக்கோம் சில ஜாப்ஸு. பட் இப்போ கரண்ட்லி எந்த ஒர்க்கும் இல்லை. கண்டிப்பாக இருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஆஃப்லைன் வந்து ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் வெப்சைட் டிசைனிங்க்கு ஆள் கேட்டுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா. அந்த வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது வந்து அவேர்னஸாக இருக்கட்டும், அவங்க போய் ஏமாற மாட்டாங்க, சரிங்களா. ஸோ நம்ம சேனல் இதே மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து ஜெனுனாக தான் போட்டுருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்குது. ஜெனுனாக வந்து வெரிஃபை பண்ணி போடுறனால ஒன்று ஜெனுனான ஜாப் தான் நான் சொல்லுவேன், அப்படின்னா ரிவ்யூ சொல்லுவேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் நம்பி பண்ணலாம், சரிங்களா. ஸோ இனிமேல் நீங்கள் எதாவது ரிவ்யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த இதை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை, டேக் கேர்.